எக் பெப்பர் மசாலா செய்வது எப்படின்னு இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு தேவையான வந்து பெப்பரை வந்து இடிச்சுக்கலாம் பொடி பொடியாக. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முட்டையை வந்து பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுறணும். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கணும். கூடவே வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். கூடவே நம்மளுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஆயிலில் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இடித்து வச்சுருந்த மிளகை வந்து நல்லா தூவி விடணும். அதில் தூவி விட்டு நல்லா கிளறி விடணும். பெப்பர் நல்லா முட்டையில் நல்லா கலக்கிறாப்பில் கிளறணும். கூட நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காண்டி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சுவையான வந்து எக் பெப்பர் மசாலா ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்